ஹாய் கைஸ், நம்ம மூவியில் சின்ன சின்ன ஆசை படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஃபேமிலி ரொமான்டிக் ஃபீல் குட் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். இந்த படத்துடைய ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட அப்படியே ஜாலியாக டூர் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வாரணாசிக்கு டூர் போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு சில டைம் பயங்கர கூட்டம், அதனால் மிஸ் ஆயிடுறாங்க. மிஸ் ஆகிட்டு வாரணாசியில் எப்படா நம்ம போகிறது, சொந்த ஊருக்கு போகிறது அப்படின்னு சொல்லி தவிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க. ஹீரோ பார்த்தா அதே ஊரில் ஓய்வு பெற்ற அரசு ஆசிரியர். உடனே அவங்க நம்ம ஹீரோனை அவங்க வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்து தங்க வைக்கிறாங்க. சரி, எப்படியாவது இவங்களை அவங்க ஊருக்கு அனுப்பிடலான்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் தங்க வேண்டியது வருது. அப்படி தங்க வேண்டிய சுச்சுவேஷனில் இவங்க ஒருத்தர் தன்னுடைய லைஃப்பில் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறாங்க, ஒரு லவ்வும் ஏற்பட்டுருது. இப்போ இறுதியில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாஸ்டன் பார்த்தாங்க, ஹீரோயினோட அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருங்க. ரெண்டு பேரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கடைசி வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற அந்த விதம் நல்லாவே இருக்குது. ரியாலிட்டி லைஃப்பில் எப்படியெல்லாம் அவங்களுக்குள்ள எப்படிலாம் இருக்கும், லைஃப் எப்படிலாம் போகுது அப்படிங்கிறது நல்லா தெளிவாக சூப்பராக காமிச்சிருக்காங்க. குறிப்பாக ஹீரோயின் நடந்த அந்த வாழ்க்கையில் அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை ஹீரோகிட்ட சொல்லுவாங்க. ஹீரோவும் தன்னுடைய லைஃப்பை பற்றி சொல்லுவாங்க. இப்படி யதார்த்தமாக ரெண்டு பேரும் பேசிக்கிற விஷயங்கள் ஈஸியாக நமக்கு கனெக்ட் ஆகுது. எமோஷனலாக கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் ஹீரோயின் நடந்து பிரிய மாதிரி வரும். அது வந்து நாமளே பிரிகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு எமோஷன் சூப்பராக கனெக்ட் ஆகுது. இந்த படத்தோட பிஜிஎம் பொறுத்தவரை சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சினிமோட ரொம்ப கலர்ஃபுல்லான விசுவல் எஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலாக அந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஒரு சில ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப லென்த்தியாக ஆகிற மாதிரி இருக்குங்க. ரொம்ப ஸ்லோவாக போகுது. அதனால் படமே ரொம்ப பெரிய படம் மாதிரி இருக்குது. ட்விஸ்ட் எண்டிங்லே இல்லை, அப்படியே ஒரே மாதிரி போகுது. ஒரு சில காட்சிகளில் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. என்னடா போய்ச்சிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டயலாக்லேயே இவங்க எல்லாமே சொல்கிறதுனால இன்னும் கொஞ்சம் டயலாக்கை குறைச்சி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டில் முடிச்சிருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுது. இந்த படத்தில் அந்த மாதிரி சென்ஸில் எதுவுமே இல்லை. ஃபேமிலியில் பார்க்கலாம். மொத்தம் இப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே இடத்துல ஒரு புதிய மூவியில் சந்திப்போம்.